மன்னார்குடி ரயில் நிலையத்தை தான் இப்போ நான் இருக்கேன். இந்த மன்னார்குடியினுடைய ரயில் நிலையத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்த் பாரத் ஸ்கீமில் வந்து கிட்டத்தட்ட 3.5 கோடி செலவு பண்ணி கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பெரிய ஒரு ஆர்ச்சி, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் வந்து ரோடு, 2 வீலர் 4 வீலருக்கான பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங். இங்கே பார்க்குறீங்க, மன்னார்குடின்னு தமிழ்லையும் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் வந்து இங்கே போட்டிருக்காங்க இந்த மன்னார்குடியினுடைய ரயில் நிலையத்தினுடைய அந்த நேமை. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டருக்காக புதுசாக வந்து ஒரு ஆஃபீஸ், அதாவது என்ட்ரன்ஸ்லேயே வந்து டிக்கெட் கவுண்டிங்கான ரூம் வந்து இருக்குது. அப்டேட்டடான வெயிட்டிங் ரூம் வச்சுருக்காங்க. பேசஞ்சர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறதுக்கான ரூம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல வசதிகளை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்த மன்னார்குடியினுடைய ரயில் நிலையத்தினுடைய இந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷனை வந்து பாரத பிரதமர் வந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா காணொலி வாயிலாக வந்து திறந்து வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த ஈவெண்ட் வந்து உள்ளே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மன்னார்குடி கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகிருக்கு. முக்கியமான விஷயம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருக்கு. என்னென்ன ட்ரெயின் போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக அதில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த நம்மளுடைய ஊர் மன்னார்குடி ரயில் நிலையம் முன்னாடி பார்த்ததோட இப்போ அப்டேட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இந்த ரயில் நிலையத்தை எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். கார்த்திக் தமிழன்.